இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு ஓடிபி பைபாஸ் வல்னரபிலிட்டியோட பிஓசி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ரொம்ப சிம்பிளான ஒரு பிஓசி தான். பட் இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன அப்ளிகேஷன்னா எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ இந்த லாகின் பேஜில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து இது லாகின் பேஜில் சைனப் பேஜில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி வந்து ஒரு 4 டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஓடிபியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு மேஜரான பெரிய ஒரு பிளண்டான ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க கைஸ். ஜஸ்ட் இந்த வீடியோவை ரன் பண்ணுறேன். எப்பயும் போல் ஃபுல் நேம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, SMS24.me அப்படிங்கிறது என்னென்னா வந்து ரேண்டமாக ஒரு ஃபோன் நம்பர் வந்து அவங்களுக்கு நமக்கு ரெண்ட் பண்ணி தருவாங்க. எப்படி நீங்கள் டெம்ப் மெயில் பார்த்துருக்கீங்களோ அதே மாதிரி வந்து டெம்ப் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது எப்பயாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு ஒரு டெம்பரரியாக ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா வந்து இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட் இந்த நம்பரை தான் யூஸ் பண்ண போகிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பர் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓடிபி வந்து கொடுத்துக்கிறேன், சென்ட் ஓடிபி. சென்ட் ஓடிபினா சம் ரேண்டம் ஒரு பேஜ் வருது. இப்போ வந்து சென்ட் ஆகிருக்கும். நீங்கள் பாருங்கள், ஓடிபி சென்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை மறுபடியும் எப்படி இந்த மெசேஜ் வருது ஏன்னு தெரில. ஓகே, ஓடிபி வந்து நான் என்ன கொடுக்க பாருங்களேன், 1 2 3 4 5 கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா வந்து நான் எத்தனை தடவை ஓடிபி சென்ட் பண்ணாலும், இப்போ மறுபடியும் நான் ரீசென்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே அவங்க சென்ட் பண்ணுற ஓடிபி வந்து 1 2 3 4 5 தான் இருக்குது. ஸோ தட் இந்த இடத்துல அவங்க பொட்டன்ஷியலாக வந்து டெஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷனை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு விட்ட மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், வெரிஃபை ஆகிடுச்சா. ஸோ நான் எத்தனை தடவை இங்கே செக் பண்ணாலுமே அந்த சென்ட் பண்ணுற ஓடிபி வந்து 1 2 3 4 5 தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் அது டிஃபர் ஆகணும் தெரியும் இல்லையா. ஆனால் அங்கே டிஃபர் ஆகாமல் சேம் ஓடிபியாக இருக்கிறதுனால ஸோ தட் அட்டாக்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு நம்பரை போட்டு ரேண்டமாக போட்டு 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு ஓடிபி போட்டு ஜஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தட் இதுதான் வந்து இந்த இடத்துல அந்த ஓடிபி பைபாஸோட டூலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷனை நல்லா கோத்ரூ பண்ணியிருந்தீங்கனாலே வந்து நல்லா கோத்ரூனா ஐ மீன் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக அந்த மாதிரி வந்து பக்ஸ் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள், லாகின் பண்ணேன். அந்த ஃபோன் நம்பர் ரேண்டமாக ஒரு ஃபோன் நம்பர் சூஸ் பண்ண தெரியுமா, அந்த நம்பரு. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு லாகின் பேஜ் வந்து கரெக்டாக கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த ஃபோன் நம்பர். ஸோ இது இவ்வளோ தான் கழிச்சு இந்த பக்கோட ஒரு சின்ன பிஓசி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணி கொடுத்த உடனே இன்னொரு தடவை வந்து ரீசெண்ட் பண்ணிட்டு கொடுத்து பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவில் நடந்த மாதிரி மேபி டெவலப்பரை வந்து அந்தளவுக்கு யோசிக்காமல் ஸோ சிங்கிள் ஓடிபியை வச்சு வெரிஃபை பண்ணுற மாதிரி வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் வந்து இருக்குது. ஸோ தட் அந்த இடத்துலையும் நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை எப்படி பேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ தட் இது கரெக்டாக பேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் இதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன், ஓடிபி வந்து சென்ட் கொடுக்குறேன். ஏன் வருதுன்னு தெரியல. ஓகே, ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு, ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ தட் நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 வரைக்கும் கொடுக்குறேன், வெரிஃபை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஓடிபி நாட் வெரிஃபைட், ப்ளீஸ் என்டர் வேலிட் ஓடிபி. ஸோ தட் ஒரு ரேண்டமான வேறு ஓடிபி வந்து கரெக்டாக போட்டு இந்த இடத்துல வந்து இந்த பக்கை வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நமக்கு உங்களுக்குமே தெரியுது. ஸோ இந்த ஓடிபியை வந்து ஒழுங்காக பேட்ச் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு தெரில. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பக் வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம ரிப்போர்ட் பண்ண பக்கை வந்து அவங்க கரெக்டாக வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் இந்த பிஓசியில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான பிஓசி தான். ஸோ இந்த மாதிரி ஓடிபி பைபாஸ் இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டூல்ஸ் வந்து எந்த டூல்ஸுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த நாலேஜ் இருந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து கோத்ரூ பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி பக்கெல்லாம் கண்டுபிடிக்கலாங்க. இந்த மாதிரி பக்கு தான். ஸோ இதுக்கும் டீப்பாக போகணும், கண்டிப்பாக டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ட்ராவல் பண்ணுறப்ப, வெளியே போகிறப்ப. ஸோ தட் இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் ஃபோன்லேயே சும்மா அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி பக் கண்டுபிடிக்க நிறைய வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த பிஓசி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுதா புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.